ஹாய் நண்பா. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் மாவட்டம் வாரியாக ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற ஜாபுக்கான காலியிடங்களை அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் 1483 காலியிடங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. குறிப்பாக இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இன சுழற்சி முறையில் எப்படி தேர்வு பண்ணுறாங்க அண்ட் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ரிசர்வேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ரொம்ப முக்கியமாக நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் பேமெண்ட் ஃபெயில்டு, அதாவது பேமெண்ட்டில் எரர் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய நிபந்தனைகள் கூட இருக்குது. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 1483 காலியிடங்களை விட்டுருக்காங்க. சென்னை மாவட்டத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 37 மாவட்டத்திற்குமே வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிபந்தனைகளை பார்த்துடலாம். அதாவது இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ற பட்சத்துல குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழியை நீங்க ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தாலே போதும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். 10th தாண்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சென்னை மாவட்டத்தை தவிர மீதி எல்லா மாவட்டத்திற்கும் வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய காலியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய காலியிடங்களுக்கு கூட நீங்க விண்ணப்பிக்கலாம், எலிஜிபிள் தான். ஆனா வேற மாவட்டத்துக்கு நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்தில் அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரே ஒரு ஜாபுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இப்போ மாவட்டம் வாரியாக நிறைய ஊராட்சிகள் இருக்கும். ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே 5-6 அப்ளிகேஷன் போடக்கூடாது. ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரே ஒரு ஜாபுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைன் மோடில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி துறைகளில் வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மற்ற மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு அந்தந்த மாவட்ட மக்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் தான் உங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணணும். ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் இனிஷியேட்டட், அதுக்கப்புறம் பேமெண்ட்டில் எரர் வருது, ஃபெயில்டு வருது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் இந்த சர்வரில் இருக்குது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டியில் ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி ஜாபுக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் அது எதுவுமே அவங்க ப்ராப்பராக இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, அதாவது சர்வர் அப்டேட் பண்ணலை. அதனால் திரும்பியும் நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸை பே பண்ணுற டைமில் நிறைய எரர்ஸ் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுறீங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு விளம்பரத்தை பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்த நிபந்தனைகளை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அண்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கக்கூடிய வேகன்சியை இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிற டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணனதும் அந்த ஃபீஸ் பே பண்ணக்கூடிய அந்த பேஜ் நீங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அதுவாகவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி வந்துடும். ஒருவேளை உங்கள் பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிட்டு ஆர் எரர் ஆகிட்டு, இல்லை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும். அந்த மெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்பி கொடுப்பாங்க. அதில் உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி, இல்லை ஃபெயில்டு அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபீஸை பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு அது ஓகே ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெயிலில் எரர் வருது இல்லைனா ஃபெயில்டு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் ஃபீஸை பே பண்ணுங்கள். ஸோ ஃபீஸை ஒன்ஸ் அகைன் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வியூ அப்ளிகேஷன் மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்குது. அதாவது ஃபீஸை பே பண்ணுறதுக்குள்ள பேஜ் க்ளோஸ் ஆயிடுது, கம்ப்ளீட்டாக எரர் ஆயிடுது, உங்களுக்கு மெயில் அந்த மாதிரி எதுவுமே ரிசீவ் ஆகலை, அந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷனை கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணிடுங்க. அதாவது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை, மெயில் வரல, ஃபீஸ் கன்ஃபார்ம் ஆகலை, இந்த ஸ்டேட்டஸில் கூட எதுவுமே தெரியலை,
அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு அப்ளிகேஷனை போட்டுருங்க. சரிங்களா? இது காமனாக இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். இதை நம்ம தான் பொறுமையாக இருந்து சால்வ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சர்வர் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணுங்கள், பீக் டைமில் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வராது. சரிங்களா? அண்ட் தென் இன சுழற்சி முறைனா என்ன, ரிசர்வேஷன்னா என்ன, இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து மாவட்டம் வாரியாக வேலை வாய்ப்புகளை வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாவட்டம் வாரியாக எவ்வளவு காலியிடங்கள் எந்தெந்த வகுப்புகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல விளம்பரத்தை பார்க்கன்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். உங்கள் மாவட்டத்தின் பெயரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற டேப்பில் வந்துடும். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு மாவட்டத்திற்கும் அந்தந்த மாவட்டத்திற்குள்ள எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது, அதில் இன சுழற்சி முறையில் ரிசர்வேஷன் கோட்டா என்ன மாதிரி இருக்குது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நான் வந்து அரியலூர் மாவட்டத்தை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சில மாவட்டங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன சுழற்சி முறை, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்போ அரியலூர் மாவட்டத்தில் ஒரு 33 காலியிடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 33 காலியிடங்களை எந்தெந்த கேட்டகரிக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இந்த இன சுழற்சி முறை ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருது. எஸ்சி கேட்டகரியில் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து விமன் பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் மீடியம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாருமே எலிஜிபிள் தான். உங்களுக்கு ரிசர்வேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜென்ரலில் வேகன்சி இருக்குது உங்கள் மாவட்டத்தில் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பிசியில் விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் என்ன அண்ட் தென் என்ன கேட்டகரியில் வருது, அது ஜென்ரல் அப்படிங்கிறது பொது, எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். விமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுலேயுமே குறிப்பாக நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வாரீங்களோ அவங்களுக்கான வேலைகள் அவங்க மட்டும்தான் அதற்கு போட்டி போட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா மாவட்டத்திற்குமே ஜென்ரல் கேட்டகரியில் வேலைகள் இருக்கிறதுனால எல்லாருமே ட்ரை பண்ணலாம். குறிப்பிட்ட சில கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு அதில் முன்னுரிமை இருக்குது. அதனால தான் அந்த வேலைகளை தனியாக கேட்டகரி அண்ட் ரிசர்வேஷன் சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். அண்ட் தென் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் உங்களுக்கு திரும்பியுமே சொல்கிறேன். செலெக்ஷனை பொறுத்தளவு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. பியூர்லி வந்து மெரிட் செலெக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்புங்க. ஸோ இந்த மெரிட் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஜாபுக்கு 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ அப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ, உதாரணத்துக்கு 500க்கு நீங்கள் 400 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த 10th மார்க்கை 85%க்கு வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. அது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா 400 டிவைடட் பை 500 இன்ட்டு 85, இதுதான் கால்குலேஷன். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து 450 மார்க் வாங்கியிருக்கீங்க, இல்லைனா 490 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க, இல்லைனா 300 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவோ அதை வகுத்துட்டு இன்ட்டு போட்டு நீங்கள் 85 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா 85%க்கு உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ ஒரு நண்பர் வந்து 500 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா 500 டிவைடட் பை 500 இன்ட்டு 85 போடும்போது அவருக்கு 85 மதிப்பெண்களுமே கிடச்சிடும். 400 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 400 டிவைடட் பை 500 இன்ட்டு 85 போடும்போது ஒரு 68 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதற்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதில் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை ஒரு 15 மார்க் உங்களுக்கு அதில் அலாட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் 10th வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை 85%க்கு கணக்கிட்டு அண்ட் தென் இன்டர்வியூவில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கு ஒரு 15 மார்க்குக்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ ரெண்டையுமே கூட்டி 100 மதிப்பெண்களுக்கு யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. குறிப்பாக இந்த 100 மதிப்பெண்களுக்கு யார் டாப்பில் வராங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்திருக்கக்கூடிய காலியிடங்களை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக வேலைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷனில் விமன் ஒன்லி, போத் விமன் அண்ட் மென், அதாவது ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வேலைகள் தனியாக இருக்குது, பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு வேலைகள் தனியாக இருக்குது. இப்போ பெண்கள் மட்டும் அரியலூர் மாவட்டத்தில் 13 காலியிடங்கள் இருக்கிறதுனால யாருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் இதை செக் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டியில் வேலைகள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்கும்.
ஸோ நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ரிசர்வேஷன் இருக்குது. இன சுழற்சி முறையில் எந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க டாப்பில் வராங்க, அவங்க எந்த ரிசர்வேஷனில் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒரு ஜாப் வந்து வழங்குறாங்க. எது எப்படியோங்க, ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து டிசம்பர் மந்த் எண்டுக்குள்ளே இந்த வேலைகளுக்கான ஆட்களை தேர்வு செய்து பணி நியமன ஆணை டிசம்பர் மந்த் எண்டுக்குள்ளேயே வழங்கிடுவாங்க. அப்போ அதை நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஜான்வரி மந்த்தில் இருந்து ஜாபில் ஜாயின் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபாஸ்ட்டாகவே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. எது எப்படியும் நான் திரும்பியும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் ஒரு அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிளியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க, எனக்கு அதுவே போதும். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.